விஸ்தாரமாக சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னதும் மைத்ரேயர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு சமயம் இந்த தக்ஷன்னு சொல்லக்கூடியவன் என்ன பண்ணினான்னா ஒரு பெரிய யாகம் நடத்தினான். அந்த யாகத்துக்கு வந்து தேவர்கள்லாம் வந்திருந்தா, பிரம்மா வந்திருந்தா, சிவபெருமானும் போயிருந்தார். அந்த யாகம் நடந்துட்டுருக்கிறச்ச அந்த யாகசாலைக்கு இந்த தக்ஷ பிரஜாபதி அங்கேருந்து வரார். அவர் வர்றப்போ அவரோட காந்தியினால் எல்லாமே வந்து பிரகாசமாக இருக்குது. அப்போ எல்லா தேவர்களும் ரித்விக்குகளும் அந்த முனிவர்கள் ரிஷி எல்லாருமே ஏன்ச்சு எனக்கு மரியாதை பண்ணினா 2 பேர் ஏந்திரிக்கலை, பிரம்மா சிவபெருமான். பிரம்மா ஏன் ஏந்திரிக்கலைனாக்கா பிரம்மாவோட புள்ள தான் இவர், அதனால தான் அப்பா எதுக்கு பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஏந்திரிக்கலை. சிவபெருமான் அவருக்கு வந்து தன்னை தவிர எப்போதுமே ஆத்மஸ்வரூபத்திலே இருக்கக்கூடியவர், அவருக்கு வந்து தன்னை தவிர அந்நியதாக ஒன்று இருக்குங்கிற ஞாபகமே அவருக்கு கிடையாது. அதனால் வந்து அவரும் ஏந்திரிக்கலை. ஏன்னா சாக்ஷாத் பகவான் அவர், பகவான் தான் ருத்ரனாக இருக்கார், பிரம்மாவாக இருக்கார். இந்த தக்ஷ பிரஜாபதி எல்லாரையும் பார்த்தா யார் யார் ஏந்திரிக்கலை அதையும் நோட்டீஸ் பண்ணான். அப்போ சிவன் ஏந்திரிக்கலைன்னு சொன்னதும் கோவம் வந்துடுது. கோவம் வந்து என்ன பண்ணானாக்க சிவனை வந்து நிந்தை பண்ணுறான். என்ன சொல்கிறானாக்க இவன் வந்து கண் எப்படி இருக்குன்னு கேட்டாக்க குரங்கு கண் மாதிரி இருக்குது, ஆனால் என் பொண்ணுக்கு வந்து மான் போன்ற கண்கள், அந்த மான்விழியால் வந்து எங்கள் அப்பா பிரம்மா சொன்னாரேங்கிறதுக்காக இந்த சிவனை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நான் பண்ண தப்பு அதுதான். நான் ஒரு பெரியவன், நான் வந்து எப்போ வந்து எனக்கு மாப்பிள்ளையே ஆகிட்டானோ எனக்கு அவன் சிஷ்ய முறை வேணும், அதனால் அவர் பெரியவர் வரப்போ ஏந்திரிக்க வேண்டாமா அப்படின்னு ஆணவத்தர் பேசுகிறான். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா நிறைய கோவப்பட்டு கண்ணாவனான்னு பேசுகிறான். இவனுக்கு வந்து நாகரிகமே தெரியாது. எப்போ பார்த்தாலும் காட்டிலே இருக்கக்கூடியவன், எப்போதும் காட்டில் இருக்கக்கூடிய அந்த மண்டை ஓடுலாம் இருக்கு இல்லையா, அதே மாலையாக போட்டுருக்கான். எப்போதும் வந்து இதாக இருக்கான், அவதூதனாக இருக்கான், திகம்பரனாக இருக்கான். அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தா டான்ஸ் ஆடின்ட்டே இருக்கான். ஒரு பெரிய ஆச்சாரமே கிடையாது, அனாச்சாரத்திலே இருக்கான். கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது, மேனர்ஸ் கிடையாது. செத்து போன பணத்து மேலே விழுந்து அதை அந்த சாம்பல் எடுத்து பூசின்னு இருக்கான். இது மாதிரி வந்து கொஞ்சம் கூட மேனர்ஸே இல்லாத சிவன்னா மங்களம்னு அர்த்தம், ஆனால் மங்களமே கிடையாது அப்படின்ட்டு கண்ணா அப்படின்னா நிந்தனை பண்ணுறான். இப்போ என்னெல்லாம் நிந்தனை பண்ணினாலும் எல்லாமே அவருக்கு பூஷணம், எல்லாமே அவருக்கு பூஷணமாக இருக்குது சிவபெருமானுக்கு. என்ன அப்படின்னா காசி மகாத்மியம் சொல்கிறது, எந்த ஒரு ஜீவராசி காசியில் வந்து பிராணனை விடுறதோ, அது எறும்பாக இருக்கட்டும், புல் பூண்டு எதுவாக இருந்தாலும், எறும்புலேருந்து ஆரம்பித்து மனுஷா வரைக்கும் யார் அங்கே இறந்து போனாலும் காசி விஸ்வநாதர் தன் மடியில் அந்த ஜீவனை தூக்கி போட்டுண்டு அந்த வலது காதில் கர்ணத்தில் ராமான்னு சொல்லி கரையேற்றுறார் அப்படிங்கிறது காசி மகாத்மியம். அதனால தான் காசியில் மரிக்க முக்தி, திருவாரூரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்தி முக்தின்னு வர சொல்கிற எல்லாமே வந்து சிவனை உத்தேசம் பண்ணி தான் இருக்குது. திருவாரூரில் பிறக்க முக்தி, திருவாரூரில் தியாகரசர் சிவபெருமான் சிவக்ஷேத்திரம். அப்புறம் வந்து நடராஜரை பார்த்தாலே முக்தி, தில்லை நடராஜனை பார்த்தாலே முக்தி. ஸ்மரணேன அருணாச்சலா, அருணாச்சலா அப்படின்னு சொன்னாலே முக்தி. எல்லாம் சிவக்ஷேத்திரமாகவே இருக்குது பார்த்தீங்களா. அந்த அண்ணாமலையில் வந்து கார்த்திகை தீபம் விசேஷமாக இருக்குது இல்லையா. அதனால் இந்த காசியில் மரிக்க முக்தி அப்படின்னு சொல்லி, ஏன் அப்படின்னாக்கா வலது காதில் ராமான்னு சொல்லி அந்த ஜீவனை கரையேற்றுறதுனாலேயே காசியில் மரிக்க முக்தின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட சிவபெருமான். அந்த சிவன் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டால், ஒரு ஜீவன் ஒருத்தன் பிறந்துட்டான், அசத்தாவே இருக்கான், மறந்தும் கூட மழைக்கு கூட ஒதுங்கினதே இல்லை. சத்சங்கம்னா என்னன்னே தெரியாது. எப்போதும் என்ன பண்ணிகிட்டே இருக்கான்னாக்க காசு காசு காசுன்னு காசு பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். பொண்ணு பொருள் இதுலேயே போயிட்டு இருக்கான். புத்தி கொஞ்சம் கூட சிவன்கிற பகவான் ஒரு எண்ணமே இல்லை அவனுக்கு. மறந்தும் கூட தன் வாக்கால் பகவான் அவன் சொன்னதே கிடையாது. அப்படி ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் அந்த வாழ்ந்துட்டு இருக்கிற ஜீவன் பார்த்தா சிவபெருமான், இவன் ஒரு வாட்டியாச்சு ராமான்னு சொன்னவன கரையாய்த்து இல்லாமன்னு பார்த்து இந்த பையன் வந்து சொல்லவே மாட்டேன்றானே அப்படின்னு நினச்சிட்டு சிவன் பார்த்துட்டே இருக்கார். இருக்கிற வரைக்கும் வந்து சௌக்கியமாக பங்களாவில் இருந்துட்டான். போனதுக்கப்புறம் எங்கே போடுவா, ஆற்றுலையா பண்ண முடியும், சுடுகாட்டுக்கு தான் வரணும் இல்லையா, ருத்ரபூமிக்கு தான் வந்து ஆகணும். அதனால் என்ன பண்ணிட்டார், தன் வாசஸ்தலத்தை ருத்ரபூமிக்கு மாற்றின்றார். அவர் கைலாசத்தில் வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு
என்ன பண்ணுறாருனாக்கா சுடுகாட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கார். எதுக்குன்னா இந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் மறந்தும் கூட பகவான் நாம சொல்லவே இல்லை, பகவான் நாம சொல்லவும் இல்லை, மகான்களை தரிசனம் பண்ணவும் இல்லை, கோயில் குளத்துக்கெல்லாம் வந்ததும் இல்லை. அதனால் இவன் வந்து இறக்கிறது இப்போயாச்சும் வந்து அவனுக்கு வந்து பகவான்கிட்ட வந்து எப்படியாச்சும் ஜீவனை சிவபெருமானுக்கு வந்து ஆசுதோஷின்னு பேர், அதாவது ரொம்ப சீக்கிரமாகவே வந்து கிருபை பண்ணிவிடுவார், அருள் பண்ணிவிடுவார். அப்படிப்பட்ட சிவபெருமான் பார்த்தார், இந்த வந்து இருக்கிற காலம் வரைக்கும் பொண்ணு பொருள் வீடு வாசல் இப்படியே இருந்துட்டான். ஆனால் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறா, அவனை எரிக்க போகிறா இல்லை புதைக்க போகிறா. அப்போ எரிக்கணும்னு சொன்னால் சுடுகாட்டுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு சுடுகாட்டுக்கு போய்ட்டு எதுக்கு இந்த கரையேற்றணுங்கிறதுக்காக சாக்ஷாத் பரமேஸ்வரன் கைலாயத்தை விட்டுட்டு இந்த ருத்ரபூமிக்கு வர்றார். வந்து என்ன பண்ணுறான்னாக்க இவனை எரிக்கிறான். எரிச்சதுக்கப்புறம் அந்த சாம்பல் இருக்கு இல்லையா, எந்த ஒரு ஜீவன் மறந்தும் கூட தன் வாக்கால் ராமான்னு சொல்லலையோ பகவான் நாம சொல்லலையோ அந்த ஜீவன் எரிந்த பிறகு என்னன்னாக்கா அந்த உடம்பு எரிஞ்சிடுது இல்லையா, சாம்பல் தானே இருக்கும், அதை எடுத்து ராமா ராமா ராமன்னு பூசிக்கிறாங்க சிவபெருமான். ஏன்னாக்க அப்போ நாளைக்கு பகவான் கேட்டால் சொல்லலாம் இல்லையா, இந்த ஜீவனுக்கு நல்ல கதியை கொடுங்கோ. ஏன் அப்படின்னா நான் கொஞ்சம் பகவான் நாமவே சொல்லலை, கோயில் குளத்துக்கு வரல, மகான்களை தரிசனம் பண்ணல, சத்சங்கத்துக்கு வரல, இவனுக்கு நல்ல கதி கொடுக்கணும் அப்படின்னு பகவான் கேட்டாக்க அதுக்கு சிவன் சொல்லுவாரா, இல்லை இவன் இறந்த பிறகு அந்த சடலத்திலேருந்து வந்த அந்த சாம்பலை நான் வந்து பூசின்னு இருக்கேன், என்னோடய சம்பந்தம் அவனுக்கு வந்துடுத்து, எப்போ என்னோடய சம்பந்தம் இவனுக்கு கிடைச்சிடுச்சோ அப்போவே அவன் வந்து ஞானம் எடுத்து அவன் நல்ல கதி கொடுங்கோ. அதாவது உயிர் இறந்த பிறகு உயிரற்ற பிணம் கூட நல்ல கதி அடையணும்னு எண்ணக்கூடியவர் சாக்ஷாத் சிவபெருமன். அதை புரிஞ்சிக்காம இந்த தக்ஷ பிரஜாபதி என்ன சொல்கிறானே, இவன் காட்டிலேயே இருக்கக்கூடிய சுடுகாட்டிலே இருக்கான் அப்படின்னு சொல்கிறார். சாம்பல் எடுத்து பூசின்னு இருக்கான் அப்படின்னு சொல்கிறார். சாம்பல் எதுக்கு பூசிக்கிறார் அவர்? சாம்பல்னு சொல்லப்படாது, மந்திரமாவது நீருன்னு ஞானசமுதர் பாடினர். அதனால் வந்து அந்த சாம்பல் எடுத்து பூசிக்கிறார். அதனால தான் ஃபஸ்ட்டு தேவாரத்திலேயே ரொம்ப அழகாக சொல்கிறார், காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். சாம்பலை பூசிந்தா எப்படி இருப்பான், நன்னாவாக இருப்பான். ஆனால் சொல்கிறார் அந்த சுடலைப்பொடி பூசி அதை திருநீர் பூசிண்டு எப்படி இருக்காருனாக்க என் உள்ளம் கவர் கல்வன்ன்றார். என் உள்ளத்தை கவர்ந்த கல்வன் இந்த சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட சிவபெருமான் அந்த இறந்து போன ஜீவனுக்கும் நல்ல தன் சம்பந்தம் வேணுமேங்கிறதுக்காக தன் வீட்டை விட்டுட்டு சுடுகாட்டில் மசானத்துக்கு வந்து மசானத்தில் எரிஞ்ச பிறகு எல்லாம் போனதுக்கப்புறம் அந்த சாம்பல் எடுத்து பூசிப்பாருனாக்கா அவர் மாதிரி கிருப்பாலு யாராச்சும் உண்டா? அந்த கிருப்பாலுவை இந்த மதிக்கட்டவன் என்ன சொல்கிறானாக்கா இவருக்கு வந்து சுடுகாட்டிலே வாசம் பண்ணிட்டு இருக்கான், சாம்பலையே பூசின்னு இருக்கான் அப்படின்னு சொல்கிறார். சரி, எரிச்சாக்க சாம்பல் எடுத்து பூசிக்கலாம், புதைச்சிட்டாக்க அந்த ஜீவனை புதைச்சாச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த மண்டை ஓடுலாம் இருக்கும் இல்லையா, அந்த கபாலத்தெலாம் கையில் வச்சுக்கிறாராம், எடுத்துட்டு அதை மாலையாக போட்டுக்கிறாரு, கையில் அந்த ஓட்டை ஏஞ்சிட்டு பிக்ஷை எடுக்கிறாராம், ஈர ஓட்டை. அவருக்கு வந்து பிக்ஷை எடுக்கிறது பாத்திரம் இல்லையா, ஆத்துக்கார் யார், சாக்ஷாத் அன்னபூரணி. அப்படிப்பட்ட அன்னபூரணியோட ஹஸ்பண்டாக இருக்கிறவர் பிக்ஷை எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த ஜீவனுக்கு எப்படியாச்சும் நல்ல கதி கொடுக்கணும், இது அசத்தாவே இருந்தெடுத்து இவனுக்கும் நல்ல கதி கிடைக்கணுங்கிறதுக்காக எரிச்சா சாம்பல் எடுத்து பூசிக்கிறார், புதைச்சாக்க அந்த மண்டை ஓட்டை கையில் எடுத்துக்கிறார். அதனால தான் அவர் கபால மாலை போட்டுட்ருக்காரே தவிர அவருக்கு வந்து வேறு மாலை கிடைக்காது. அவருக்கு ஏன் பண்ணிகிட்டு இருக்காருன்னா அந்த ஜீவனுக்கு நல்ல கதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பரம கிருப்பாலுன்னா அப்படி ஒரு கிருப்பாலு சிவபெருமான். அதை புரிஞ்சிக்காமல் இவன் துவேஷம் பண்ணிட்டு இருக்கான், கண்ணா அப்படின்னு பேசுகிறான். ஏன் பொண்ணை போய் இவனு போய் கொடுத்தனே, இப்போ டீசென்சியே கிடையாது, இன்டீசென்ட்டாக இருக்கார், டிசிப்ளினே கிடையாது. என்ன கண்ட வாய்க்கு பதிலாக பேசிகிட்டு இருக்கான். சிவன் வந்து எவ்வளோ பொறுமை, அவருக்கு வந்து எதுவுமே யாராச்சும் ரொம்ப போட்டினாலும் கவலைப்பட மாட்டார், தூட்டினாலும் கவலைப்பட மாட்டார். அவர் பாட்டுக்கு எப்போதுமே என்ன பண்ணிகிட்டு இருப்பார்னாக்க தன் மோன நிலையிலேயே இருப்பார், எப்போதும் உள்ளே இருக்கிற பிரம்மத்தையே அனுபவிச்சுட்டு இருப்பார், எதை பற்றியும் கவலையே பட மாட்டார். அப்படிப்பட்ட சிவபெருமான் ருத்ரன் அப்படின்னு இருந்தால் கூட எல்லாருக்கும் ருத்ரபூமியில் கூட எப்படியாவது ஜீவனை கரையேற்றணும்னு கங்கணம் கட்டின்ட்டு ஒரு பகவான் இருப்பாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. இறந்து போயிட்டாங்க, கோயிலுக்கே வரல, உயிரோடு இருக்கிற வரைக்கும் கோயிலுக்கே வரல, ஆனால் இறந்து போனதுக்கப்புறம் நீ இங்கே தாண்டா வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து தன் வீட்டை காலி பண்ணிட்டு வந்து சுடுகாட்டில் வந்து உட்காந்துருக்கான்னு சொன்னால் அவனை மாதிரி கிருப்பாலு கிடையவே கிடையாது. சிவபெருமான் மாதிரி கிருப்பாலு கிடையவே கிடையாது. அந்த சிவபெருமான் அந்த ஜீவனை அப்படி கரையேற்றுறார். அந்த சிவபெருமான் என்ன பண்ணிட்டு இருக்காருனாக்க
திருநெல்வேலின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னா, அந்த ஊரில் என்ன ஆகிடுதுன்னு கேட்டாக்க, அந்த ஊரில் இருக்கிற விவசாயிகள் என்ன பண்ணுவான்னு கேட்டாக்க, நெல்லெல்லாம் இதானதுக்கப்புறம் வரப்போ அறுத்ததுக்கப்புறம் அந்த நெல்லை வந்து கோவிலில் வந்து கொட்டுவாலாம். நெல்லையப்பருக்கு அப்படியே கொட்டுவாலாம். ஈஸ்வரா, உன்னோட கிருப்பையினால் எங்களுக்கு வந்து இந்த இது நடந்திருக்கு, இவ்வளோ போகம் வளைஞ்சிருக்கு, இது உனக்கு தான்ப்பா சாருன்னு சொல்லிட்டு அப்படி கொட்டுவாலாம். அப்படி கொட்டுற நெல் ஒரு வாட்டி கொட்டிட்டான். கொட்டி முடிச்சதுக்கப்புறம் அது வந்து ஓப்பன் ஸ்பேஸ், கோவிலில் வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், மேலே வந்து கூரெல்லாம் கிடையாது. கொட்டியாச்சு. கொட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னு கேட்டாக்கா, மேகங்கள் திமு திமு திமுன்னு கருமேகங்கள் சூழ மழை, சரியான மழை கொட்டி தீர்த்துடுச்சு. உடனே எல்லாரும் வருத்தப்பட்டு, ஆஹா இப்போ தான் வயக்காட்டில் வந்து வரப்பு இது அறுத்து இப்போ தான் வந்து நெல்லையப்பா உனக்கு வந்து நெல்லை வந்து கொடுத்தோமே, இந்த மழை வந்து அந்த நெல்லை வந்து இது பண்ணியிருக்குமே அப்படின்னு எல்லாரும் பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டா. உடனே நெல்லையப்பர் என்ன பண்ணியிருந்தான்னு கேட்டாக்க, அந்த நெல்லை சுற்றி ஒரு வேலி மாதிரி போட்டாராம். திருநெல்வேலி ஒரு வேலி மாதிரி ஃபென்சிங் மாதிரி போட்டு என்ன பண்ணார்னாக்கா, அந்த மழை அந்த நெல்லை ஒன்றும் பண்ணாதபடி பார்த்துட்டார். நெல்லுக்கு ஒரு சேதாரமும் கிடையாது. மழை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் கோயிலும் வந்து பார்த்தா எல்லா இடமும் தொப்பரையாக நனைஞ்சிருக்கு. ஆனால் அந்த நெல்லில் ஒரு நெல்மணி கூட கொஞ்சம் கூட ஈரமே ஆகலை, ஒரு பொட்டு தண்ணி கூட மேலே படலை. நெல்லை காப்பாற்றுவதற்காக சாக்ஷாத் பரமேஸ்வரன் தன் பக்தர்களோட வேண்டுதலுக்கு இணங்கி அந்த நெல்லை காப்பாற்றினார். ஒரு வேலி மாதிரி போட்டு காப்பாற்றினார். தான் திருநெல்வேலி அப்படின்னு பேர். பகவான் வந்து அப்படிலாம் கிருபை பண்ணுறார். உடனே பகவான் வந்து பாருங்களேன், தேவர்கள் அசுரர்கள் 2 பேரும் வந்து மந்திரமலையை கடையிற வாசுகி பாம்பு வச்சுட்டு அப்படி கடையரைச்ச, பார்க்கடலை கடையரைச்ச என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்தது விஷம். உடனே எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடி போய் இந்த பரமேஸ்வரன்ட்டு தான் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டா. பிரார்த்தனை பண்ணிட்டதும் பரமேஸ்வரன் அந்த விஷத்தை, ஆழகால விஷத்தை அப்படியே உருட்டி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு உருட்டார் கையில் வச்சுட்டு இருக்கார். ஆதிசங்கரர் கேட்குறார், எப்பா நீ கையில் வச்சுட்டு இருக்கியே அது என்ன இதுவா? விஷம்பா, விஷம், இன்னமும் இழந்த பழம் மாதிரி வச்சுட்டு இருக்கிய கையில் அப்படின்னு ஒரு சொல்கிறார். ரொம்ப ஆசையமாக சொல்கிறார். அந்த விஷத்தை என்ன பண்ணினான்னாக்கா, இந்த தேவர்கள் ரசம் குடிக்கணுங்கிறதுக்காக பகவான் விஷத்தை குடித்தார். யார்? பரமேஸ்வரன். தேவர்களுக்கு அப்படி சகாயம் பண்ணுறார். அந்த விஷத்தை சாப்பிட்டு பவானியோட கிருப்பையினால் அது மேலேயும் போகாமல் கீழேயும் வராமல் தொண்டையிலேயே நிற்க வச்சா திருநீலகண்டம் அப்படின்னு பேர். திருநீலகண்ட நாயனார்னு ஒரு நாயனார் இருந்தார். அவர் எப்படி அப்படின்னு கேட்டாக்க, எப்போதும் நீலகண்டம் 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 சொல்லிகிட்டே இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னாக்க, ஒரு குயவனார், நிறைய மண்பானைகள் பண்ணி விற்கக்கூடியவர். என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டாக்க, ஒரு சமயம் கோவிலில் வந்து ஒரு தாசி, அந்த காலத்தில் வந்து கோவிலில் வந்து வேலை செய்கிறதுக்கு தேவதாசின்னு ஒருத்தி சொல்லுவாள். அவள் வந்து நல்லா பாடுறா, சிவன் பாட்டு பாடினா, நர்த்தனம் பண்ணினா, நல்லா இருந்தது. அதனால் கொஞ்ச நேரம் கழித்து அந்த முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தார். அவர் மனைவிக்கு சந்தேகம் வந்துடுத்து. அவர் சொன்னார், இப்போ பார்த்தாலும் இவர் எதுக்கு எடுத்தாலும் திருநீலகண்டம் அவருக்கு என்னமோ இந்த விஷம் குடித்த ஒரு விஷயம் வந்து அவர் மனசு ரொம்ப பாதிச்சுடுத்து. அதனால் அந்த நாயனார் எப்போ பார்த்தாலும் திருநீலகண்டம் பேசிகிட்டே இருப்பார். அவர் அம்மா சொல்லிட்டா, நீங்கள் எப்போ வந்து லேட்டாக வீட்டுக்கு வந்தேலோ இனி என்னை தொடக்கூடாது. ரொம்ப சின்னவா, இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, ரொம்ப சின்ன இது நியூலி மேரிட் கப்புள்ஸ் மாதிரி இருக்கா. அப்படி இருந்தால் சொல்கிறா, நீங்கள் எப்போ வந்து தேவாசி பாட்டெலாம் கேட்டு வீட்டுக்கு வந்தீங்களோ இனி நான் திருநீலகண்டம் மேலே ஆணை என்னை தொடக்கூடாது அப்படின்ட்டா. சரின்ட்டு எப்போ திருநீலகண்டம் மேலே ஆணைன்னு சொல்லிட்டாலும் இனி அவளை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தொடாமல் இருக்கார். ஆண்டுகள் பல ஓடிட்டு அவருக்கு வயசாகிடுது. பகவான் சிவனை பாசமாக இருப்பாரா? தன் குழந்தைகள் இது மாதிரி இருக்காது, ஊருக்கு தெரியணும் இல்லையா? பக்தால் எப்படிலாம் இருக்கான்னு ஊருக்கு தெரிய வேண்டாமா? என்ன பண்ணினார்னாக்க, தானே ஒரு சிவனடியாராக வேஷம் போட்டுன்ட்டு சிவனே அவர் வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்ததும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் நாயனாருக்கு. உடனே அவர் சொன்னார், எங்கள் வீட்டில் அமுது சாப்பிடணும்னு சொன்னதுக்கப்புறம், கண்டிப்பாக சாப்பிட்றேன், என் கையில் ஒரு ஓடு இருக்குது, திருவோடு இருக்குது, இதை பத்திரமா வச்சுக்கோ, போய் நான் ஸ்நானம்லாம் முடிச்சுட்டு கோயில் பூஜை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு போனார். கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் அந்த ஓடு என்ன ஆகிடுச்சுனாக்க, பகவான் தானே கொடுத்தார், பகவான் இதை இது பண்ணிட்டார், மறைச்சிட்டார். ஒன்று இவர் தேடி தேடி பார்க்குறாரு, கிடைக்கவே இல்லை. ஆஹா, ஒரு சிவனடியார் வந்து ஒரு திருவோட்டை கொடுத்தார்,
அதை போய் என்னால் பத்திரமா பார்த்துக்க முடியலையே, காணா போயிட்டு இப்போ கோயிலுக்கு போய்ட்டு திரும்பி வந்தானே கேட்பாரு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீலகண்டர் வருத்தப்படுறார். வேறு அவர் மண்பானம் பண்ணுறவர் தான்ங்கிறதுலாம் நிறையா பண்ணி வச்சு இன்னொரு ஓடு பண்ணி வச்சுட்டார். அவர் அங்கேருந்து வந்தார். அப்பா நான் கொடுத்த ஓட்டை கொடுப்பா அப்படின்னாரு. உடனே வந்து அவர் வந்து அவர் படி தான் ஓட்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இல்லைப்பா நான் வந்துட்டு ஒரு ஓடு கொடுத்தேன், அந்த ஓடை கொடு. இல்லை நான் சொல்கிறேன், நான் எங்கேயே தேடி தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லை, அதனால் வந்து இந்த ஓடு வச்சுங்களேன், நான் கொடுத்த ஓடு தான் எனக்கு வேணும், நீ கொடுத்த ஓடுலாம் எனக்கு தேவை கிடையாது, நான் என்ன கொடுத்தோனோ அதை எனக்கு திருப்பி கொடு அப்படின்னாரு. இல்லை சுவாமின்னு காணாப்படுத்து, நீ பொய் சொல்கிற, நான் வந்து பொய்யே சொல்ல மாட்டேன், உண்மையை தான் பேசுவேன், நான் சத்தியசந்தன் பொய் சொல்ல மாட்டேன், அது எப்படி நம்புறது, நீ என்ன பண்ணுற வா இது வயக்காடு மட்டத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு வயக்காடு மட்டத்துக்கு வந்துட்டா. வந்ததுக்கப்புறம் அவர் சொல்லிட்டு திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கார். இவர் வார்டு அவள் கேட்குறா, ஊர்க்காரெல்லாம் கேட்குறா, எப்பா இவர் உங்கள் வீட்டுக்கு வந்து சிவன் உங்கள் வீட்டுக்கு வந்தாரா, வந்தார், ஓடு கொடுத்தாரா, கொடுத்தார், நீ என்ன பண்ண, வாங்கி வச்சுருந்தேன், அப்புறம் எங்கே கொடுக்க வேண்டியதுதானே, அது காணா போயிடுது, எங்கே போச்சுன்னே தெரியல, நானும் தேடி தேடி பார்த்துட்டேன் கிடைக்கல அப்படின்னார். இது நாங்கள் எப்படி நம்புறது, நீ உண்மை தான் பேசுகிறேங்கிறது எப்படி நம்புறது அப்படி. ஒன்றே அந்த சிவனடியார் சொன்னார், சிவன் தானே வந்திருக்கா சிவனடியாரா, அவர் சொல்கிறார், சிவபெருமான் சொல்கிறார், நீ வந்து சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணினேன்னு சொன்னாக்க நான் ஒத்துக்கிறேன், சத்தியம் தானே கண்டிப்பாக பண்ணுறேன், எப்படி சத்தியம் பண்ணணும், உன் மனைவி மேலே சத்தியம் பண்ணு, மனைவியை தொட்டு சத்தியம் பண்ணு, இல்லை நான் வேணால் ஒரு கொம்பு வச்சுட்டு சத்தியம் பண்ணுறேனே, அதெல்லாம் கிடையாது, எதுவும் கொம்பு வச்சு உன் பொண்டாட்டி தானேப்பா அது, ஆமாம், அப்போ அவன் மேலே அவள் தொட்டு சத்தியம் பண்ணுறதுக்கு என்ன, அவனுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், வேறு வழி இல்லை, இப்போ உண்மை சொல்லி தான் ஆகணும், இத்தனை நாள் மூடி மறைச்சி வச்சிருந்தார், இப்போ மறைக்க முடியாது. அப்போ வந்து சொல்கிறார், இது மாதிரி வந்து எனக்கும் இவளுக்கும் ஒரு சின்ன சண்டை வந்தது சின்ன வயசில், அதுலேருந்து நான் அவளை தொடுறது கிடையாது அப்படின்னு அவர் விருதாந்தத்தில் ஃபுல்லாக சொல்கிறார். சொன்னதும் எல்லாம் ஆன்னு கேட்டுட்ருக்கேன், இப்போ என்ன ஒரு வைராக்கியம், என்ன ஒரு வைராக்கியம், இப்படி இந்திரியத்தை நிகிரகம் பண்ணிட்டு கல்யாணமான புதுசுலேருந்து ஒன்று தொடலன்றாரே, தாமத்தையும் வச்சுக்கலன்னு சொல்கிறாரே, எப்படிப்பட்ட மகா உத்தமர் அப்படின்னு எல்லாம் ப்ரைஸ் பண்ணுறா. சரி அப்புறம் அப்படின்னா ரைட்டு, அந்த குளத்தில் போய்ட்டு என்ன பண்ணுறேன், கம்பு ஒரு பக்கம் நீ பிடிச்சிக்கோ, கொம்பு அவள் பக்கம் பிடிச்சிட்டோம், அந்த திருக்குளத்தில் ஸ்நானம் பண்ணி எழுந்து நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே திருநெல்வேலி நாயனாரும் அவள் பத்தினியும் அது கொம்பை எடுத்துட்டு அந்த குளத்தில் வந்து முழுகிறா. அப்படி ஏந்திரிக்கிறப்ப பார்த்தா அப்படின்னு கேட்டாக்கா, ரெண்டு பேருக்கும் சின்ன பையனும் சின்ன பொண்ணாக மாறிட்டான். இளமையாக்கினார் கோயிலும் இன்றைக்கி இருக்குது, சிதம்பரத்தில் இருக்குது, இளமையாக்கினார் கோயில்னு பேர். இளமை தோற்றம் வந்துட்டு கல்யாணம் ஆனப்போ எப்படி இருந்தாரோ அப்படி ஆகிட்ட ரெண்டு பேரும், நாயனாரும் அவர் பத்தினியும். மேலே பார்த்தா ரிஷபாருடனா பரமேஸ்வரன் காட்சி கொடுக்குறார். பா இந்த திருவிழா நான் தான் பண்ணினேன், நான் கொடுத்த ஓடு தான் அது, உங்கள் ரெண்டு பேரும் திருப்பி சேர்த்து வைக்கணும், எத்தனை நாள் தான் இப்படி பிரிஞ்சிருப்பேன், ரெண்டு பேரும் கணவனும் இருவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஒரு திருவிழாடல் பண்ணினேன், நீங்கள் ரெண்டு சேர்ந்தே இருங்கோ, அப்புறம் உங்களுக்கு வாழ்நாள் ஆனதுக்கப்புறம் நீ சிவபத்தை வந்து அடைவாயின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டா. தேவர்கள்லாம் பூமாரி பொழிகிறான். எதுக்கு சொல்ல வரனாக்கா, சிவபெருமான் ஒரு வீட்டில் ஒரு சண்டை அப்படின்னா கூட சிவபெருமான் நேராக வந்து அந்த குடும்பத்தை எப்படி ரட்சிக்கிறார் பாருங்க. அப்படிப்பட்ட சிவபெருமானை அவன் துவேஷம் பண்ணுறான். குழந்தைகள்னால் பகவானுக்கு சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஞான சம்பந்தர் 3 வயசு குழந்தை ஞானப்பால் கொடுத்தார். சண்டிகேஸ்வரர் சின்ன குழந்தையருக்கு சிவ பூஜை பண்ணிகிட்டு இருந்தார், அவருக்கு கிருபா பண்ணினார், தன் பக்கத்தில் உட்காந்து வச்சுட்டார், பிரதம நாயகனாக வச்சுட்டார். அதனால் வந்து பெரிய குழந்தைன்னு தான் கிடையாது, வயசானவா பக்தி பண்ணினா கூட. திருநாவுக்கரசர் அப்பர்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் வயசானதுக்கப்புறம் அவர் சமண மதத்தில் தான் இருந்தார், அப்புறம் சைவத்துக்கு மாறினார், அவருக்கும் கிருபா பண்ணினார். அதனால் வந்து பகவான் வந்து சின்னவன் பெரியவன் வயசானவன், இவன் வந்து உடம்பு சரியில்லாதவன் ஆண் பெண் இந்த பேதமே கிடையாது. காரைக்கால் அம்மையார் அவளுக்கு கிடைச்ச பாக்கியத்தை யார் கொடுத்தார்? காரைக்கால் அம்மையார் வந்து அப்படி பார்த்து நான் அம்மானு கூப்பிட்டார் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் எதுக்கு சொல்ல வரோம்னாக்க, இந்த சிவனுக்கு வந்து யாராச்சும் பூஜை பண்ணினாக்க எளிதில் இறங்கி கிருபை பண்ணக்கூடிய ஒரு பகவான் யாருன்னு கேட்டால் சாக்ஷாத் பரமேஸ்வரன். அப்படிப்பட்ட பரமேஸ்வரனை இந்த தக்ஷ பிரஜாபதி வாய்க்கு வந்தபடி கண்ணா அப்படின்னு பேசுகிறான். அங்கே இருந்த ரித்திகள் அந்த புரோகிதர்கள் முனிவர்கள்லாம் வந்து சிரித்து அதை வந்து ஆமோதனம் பண்ணினா. மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.
தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.